வாட் இஸ் எஸ்இஓ வாங்க பார்க்கலாம். எஸ்இஓ அப்படின்னா என்ன? சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே எஸ்இஓன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு திங் மைண்டுக்கு வரது என்னென்னா, கூகுள் மாதிரியான சர்ச் என்ஜினில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக கொண்டு வரது அப்படின்றது தான். அது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ பெட்டர் விசிபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இதில் ஆடானாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இங்கே வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது குவான்டிட்டி மட்டும்தான். என்னோடய வெப்சைட்டுக்கு நிறையா டிராஃபிக் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்இஓ அப்படின்னு சொன்னாவே. பட் எஸ்இஓன்றது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால நம்ம வெப்சைட்டுக்கு வர குவாலிட்டி ஆஃப் டிராஃபிக் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் டிராஃபிக் ரெண்டையுமே இம்ப்ரூவ் பண்ணுறது தான். அதாவது நிறையா பேர் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க, பட் அதுலேருந்து எந்த கன்வர்ஷனுமே நமக்கு இல்லை அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ நம்ம ஒரு எஸ்இஓ ப்ராசஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னோன்னா குவாலிட்டி அஸ் வெல் அஸ் குவான்டிட்டி ரெண்டையுமே மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து எஸ்இஓ ப்ராசஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கரெக்டாக எஸ்இஓ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஆப்டிமைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஒரு சர்ச் என்ஜின்காக நம்ம ஆப்டிமைஸ் பண்ணாமல் கூகுளில் எப்படா நம்ம கிமிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம ரேங்க் பண்ணலாம்னு நினைக்காம, நம்ம சைட்டுக்கு ஒரு யூசர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வேல்யூவபிளான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அவங்கள எப்படி டிலைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒர்க் பண்ணோன்னா அதுதான் குட் எஸ்இஓ. அண்ட் அந்த மாதிரி அப்ஜெக்டிவோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட கன்வர்ஷன் ரேட்டும் ரொம்ப ஹையராக இருக்கும். ஏன்னா நம்ம பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கும்போது யூசருக்கு அது ரொம்ப பிடிக்கும், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்மளோட வெப்சைட்டில். அண்ட் அதுலேருந்து நமக்கு கன்வர்ஷன்ஸ் வந்து நிறையா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கன்வர்ஷன் நான் எதை சொல்கிறேன்னா, அது ஒரு லீடாக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், அண்ட் நம்மளோட டிசைர்ட் ஆக்ஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது எஸ்இஓன்றது வந்து ஒரு லாங் டேர்ம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பிபிசின்னு பார்த்தோன்னா அது இம்மீடியட்டாக நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம், அது ஒரு 10 லீட் கிடச்சிது அப்படின்னு ஈஸியாக நம்ம வந்து இம்மீடியட் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஆனால் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்றது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ். இட் வில் டேக் டைம், பட் இன் அ லாங் ரன் இட் வில் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ் தேன் பிபிசி. இப்போது நம்ம எஸ்இஓனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏன் எஸ்இஓ வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம்.